10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள். நல்லா நம்ம இதில் ஆட் பண்ண தண்ணி எல்லாமே நல்லா வற்றி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் இந்த தண்ணி இருக்குது, இதுவும் கொஞ்சம் வற்றணும். கொஞ்சம் அடுப்பை மிதமான தீயில வச்சு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே தண்ணி ஃபஸ்ட்டோட இப்போ நல்லாவே சுண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா தீயை நல்லா நார்மல் தீயே வச்சுக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். நல்லா அப்படியே நம்ம கைவிடாமல் கிளறி விட்டுட்டோன்னா காய் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும். அவ்வளோதான். இதை நீங்கள் ரசம் சாதம், சாம்பார், எல்லா தயிர் சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான சைடிஷ்னு சொல்லலாம் இது. அதுக்கப்புறம் இதில் நம்ம இதை இறக்க போகிற ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை இருக்குன்னு அதை நம்ம இதை அப்படியே பரவலாக போட்டு விட்டுட்டா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.